இன்னைக்கு நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அஜய், பாலு, கௌஷிக். இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா 10,000 தான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்றாங்க 25 இயர்ஸ்க்கு. அஜய் என்ன பண்றானா எவ்ரி மந்த் 10,000 FD ல இன்வெஸ்ட் பண்றான். சோ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 81 lakhs. பாலு என்ன பண்றானா மந்த்லி 10,000 50% வந்து FD ல இன்வெஸ்ட் பண்றான், 25% கோல்டுல இன்வெஸ்ட் பண்றான், பேலன்ஸ் இருக்கிற 25% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றான். அவனுக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 1,56 lakhs. இதுவே கௌஷிக் என்ன பண்றான்னா கோல்டுல 25%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 25% ஸ்மால் கேப்லயும் 25% மிட் கேப்லயும் பேலன்ஸ் 25% லார்ஜ் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்றான். அவனுக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 2,90 lakhs. இந்த 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ல இருந்து உங்க ரிஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டைவர்சிபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே பேஸ்கெட்ல போடாம ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க நினைக்கிறத விட பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.